மெரினா பீச் போயிருந்தோம். ஈவினிங் ஒரு 3:30க்கு மேலே தான் போனோம். வீட்டிலேருந்து கிளம்பவே லேட் ஆயிடுச்சு. எப்பவுமே எங்கேயாவது கிளம்பி போகலான்னு ஹஸ்பண்ட் கூப்பிட்டாருன்னா, நான் மேக்கப் போடுறதுக்கே பாதி டைம் போயிருது. நான் என்ன மேக்கப் பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் அதிலேயே பாதி டைம் போயிருது. மீதி டைம் பையன் பின்னாடி ஓடியே மீதி டைம் போயிருது. சரின்னு ஒரு ஒரு வழியாக கிளம்பிட்டோம். போகும்போது செம்ம பசி. சரி குழந்தைக்கு 3 இட்லி, எனக்கு 3 பரோட்டா வாங்கலாம், பார்சல் வாங்கலாம்னு கடைக்கு போயிட்டோம். மெரினா பீச்சுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே வெளியிலேயே சரி ஃபுட் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே போனால் 3 இட்லி 48 ரூபீஸ் சொன்னாங்க. பரோட்டா 3 பரோட்டா வந்து 68 ரூபீஸ் சொன்னாங்க. சரின்னு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பீச்சில் போயிட்டு சாப்பிட்லான்னு பார்சல் ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 இட்லி மட்டும்தான் இருந்தது. அந்த இடத்துல கோவப்படவா என்னன்னே தெரியல. ஏன்னா பசி வேறு, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சரி ஒரு பாப்கார்ன் மட்டும் வாங்கிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சரி பீச்சுக்குள்ளே உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா அதை விட பெரிய ஷாக்கிங் இருந்துச்சு. வேலி கட்டி வச்சிருந்தாங்க. அது எதுக்குன்னு தெரியல, செக்யூரிட்டிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேலி கட்டி வச்சிருந்தாங்க. நம்ம பீச்சுக்கு போகிறதே காலை வந்து அந்த அலைகளில் நினச்சி என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். அதுவே அங்கே இல்லை. அதை விட பெரிய டிசப்பாயிண்ட் எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு இது என்னடா சோதனை அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம்.